வெல்கம் டு ஜெம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி பன்னீர் பட்டர் பீன்ஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 100 கிராம் பட்டர் பீன்ஸை நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த பட்டர் பீன்ஸை ஆட் பண்ணி குக்கரை மூடிட்டு 3 விசில் விட்டு பட்டர் பீன்ஸை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து 4 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணி அதை வேக வச்சு அதோட தோலை உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து ஒரு இலை, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு போட்டு நல்லா வறுத்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பொன்னிறமானதுக்கப்புறம் ஒரு ஜாரில் 1 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் விழுத வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து 1 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தயிரை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலா எல்லாத்தையும் ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் சீரக சம்பாவுக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். நான் இங்கே 2 கப் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 3 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுருந்த பட்டர் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 100 கிராம் பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடலாம். சிம்மில் 10 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரியாணியை கலரி விட்டுடலாம். இப்போ பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. சுவையான பன்னீர் பட்டர் பீன்ஸ் பிரியாணி ரெடி.